வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். என்னடா ஒவ்வொரு வீடியோலையும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. சரி, நம்ம கேட்காம இவங்க நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சொல்றாங்களே அப்படின்னு நினைப்பீங்க இல்லையா? அதுக்கான ரீசன் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களில் நிறைய பேர் நான் எவ்வளோ கரெக்டான டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன், நிறைய எக்ஸசைஸ்லாம் பண்ணுறேன், இருந்தாலும் என்னோட வெயிட் வந்து குறைய மாட்டேங்குது, அதே லெவலில் இருக்கு, விட்டா ஏறுது, என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்ற சலிப்போடு இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். உணவு முறை மற்றும் உடற்பயிற்சியால் மட்டும் உங்களோட உடல் எடை குறையிறது கிடையாது. கண்டிப்பாக உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாச்சு, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது. அப்போ அந்த ஸ்ட்ரெஸ் லெவலை எப்படி குறைக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எத்தனை பேர் என்னோட வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஆரம்பித்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கீங்க? அப்போ நான் எப்படி இருந்தேன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? இப்போ நான் எப்படி இருக்கேன் எனக்கே ஓகே, பார்க்கறதுக்கு ஓரளவு நான் நல்லா இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் என்னோட வாட்ஸ்அப்ல இருந்தே சொல்லியிருக்காங்க, சிஸ்டர் நீங்கள் முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு. அதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது உடல் எடையை குறைச்சதுனால மட்டும் வந்தது கிடையாது. ஸ்ட்ரெஸ் லெவலை அதிகமாக்காமல் நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கிட்டோம்னாலே நம்மளோட முக பொலிவு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே ஈஸியாகவே கிடைக்கும். நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, வெயிட் லாஸ் பண்ணோன்னா அவன் முகமே மாறிடுச்சே அப்படின்ட்டு. நம்மளோட முகம் குண்டா இருக்கும்போது ரொம்ப அழகா இருக்க மாதிரி தெரியும், ஆனா ஒல்லி ஆக ஆக அந்த முகம் வந்து அப்படியே சேஞ்ச் ஆயிடும். ஒரு சிலருக்கு நல்லாவே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரெக்டா டயட் ஃபாலோ பண்ணிருப்பாங்க, உடற்பயிற்சி எல்லாம் செஞ்சிருப்பாங்க, இருந்தாலும் ஏதோ ஒரு சில விஷயங்கள ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு மாதிரி சூழ்நிலைகள், நிறைய விஷயங்களை யோசிப்போம். ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாக்கிட்டோம் அப்படின்னும் பொழுது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி நம்ம மனசுல எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது நம்ம முகத்துல ரொம்ப டல்லா தான் காட்டும். அப்ப அந்த ஸ்ட்ரெஸ்ஸை அப்பப்ப நம்ம சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம முகம் நல்லா பொலிவா இருக்கும். அது எப்படி பண்ணணும் அப்படின்றத கண்டிப்பா இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் இந்த வருஷம் முடிய போகுது. டிசம்பர் 1 நியூ இயர் 30 டே வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சேலஞ்ச் ஃப்ரீ தான். உங்களோட நேம் ரெஜிஸ்டர் பண்றதுக்கு மட்டும் பே பண்ணிட்டு இந்த சேலஞ்ச்ல நீங்க கலந்துக்கலாம். ரொம்ப ஹெல்த்தியா எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லாம பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயரு, வயசு, ஹைட், வெயிட் டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேற ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எதுக்காவது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலும் சொல்லிட்டு வாங்க. நீங்க என்னோட சேர்ந்த மாதிரியே உங்களோட உடல் எடையை ரொம்ப ஹெல்த்தியா நீங்க குறைக்கலாம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல டீட்டெயில் விசாரிக்கும் போது, சிஸ்டர் உங்களோட டயட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க இல்லையா? டயட் எது மாதிரியாக இருந்தாலும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நம்மளோட டயட் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது, சரிங்களா? அதுக்காக நீங்கள் பயப்பட வேணாம். ஏன்னா இது மாதிரி டீட்டெயில் விசாரிக்கும் போது ஒரு சிலர் வந்து கம்ஃபர்ட் ஜோன் கேட்பாங்க, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தால் மட்டும்தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்ட்டு. அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லா விஷயத்துலையுமே உங்களோட எஃபெக்ட் அப்படின்றது ஒன்று போடணும். அப்போ தான் உங்களுக்கான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும், ஓகேங்களா? இந்த டயட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக ஆல்ரெடி ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். நீங்க இனிமே ஃபாலோ பண்ணீங்கனாலும் நீங்க 4 பேருக்கு கண்டிப்பா இந்த டயட் எவ்வளவு ஈஸியா இருக்குன்றத சொல்லுவீங்க. அதனால டயட் எப்படி இருக்கும் அப்படின்லாம் யோசிக்காம எந்த டயட்டாக இருந்தாலும் கரெக்டா ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ நம்ம பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நம்மளோட ஸ்ட்ரெஸ் லெவலை எப்படி குறைக்கிறது? ஸ்ட்ரெஸ்னா என்ன அப்படின்றது ஒரு சின்ன விளக்கம். கஷ்டப்படுறது, ஒரு சில விஷயத்தையே மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறது. கஷ்டப்படாதவங்க உலகத்துல யாருமே கிடையாது. எனக்கும் கஷ்டம் இருக்கு, பார்க்கக்கூடிய உங்களுக்கும் ஒரு சில கஷ்டங்கள் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி மாறி மாதிரி இருக்கும். இப்போ இந்த விஷயத்தையே தொடர்ந்து நம்ம மாறி மாறி நினைக்கும் பொழுது, மனசுக்கு கொஞ்சம் கூட ரெஸ்ட் கொடுக்காம இருக்கும் பொழுது நம்மளோட முகம் கண்டிப்பா மாறிடும். இப்போ நான் இவ்வளவு நேரம் பேசுனதுக்கும் இப்ப பேசுறதுக்கும் என்னோட முகத்தோட மாற்றம் உங்களுக்கு தெரியல. கொஞ்சம் சீரியஸா பேசுற மாதிரி இருக்கு இல்லையா? இப்படி பார்த்தா பிடிக்குதா, இல்ல நல்லா சிரிச்ச மாதிரி பேசும்போது பிடிக்குதா? நிறைய பேர் சிரிச்ச மாதிரி பேசும்போது தான் பிடிக்கும் சொல்லுவீங்க இல்லையா? அப்போ அந்த இதுவை நம்ம எப்படி கொண்டு வரது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்த நான் சொல்லித்தரேன். இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒவ்வொரு முறை நான் வீடியோ போடும்போது ஒவ்வொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், சரிங்களா? நான் இப்படி சொன்னதுக்கு அப்புறமா கமெண்ட்ல ஒரு 4 பேராவது திட்டி எனக்கு வந்து போடுவீங்க. அதெல்லாம் நான் காதுல வாங்கிக்க மாட்டேன். அதெல்லாம் நான் காதுல வாங்கினேன்னா எனக்கு இன்னும் ஸ்ட்ரெஸ் அதிகமாக தான் ஆகும். ஆனா கண்டிப்பா அது ஒரு 4 பேருக்கு பயனுள்ளதா இருந்ததுன்னா அதுவே என்னோட சக்சஸ் தான், ஓகேங்களா? நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸோட லெவலை குறைக்கணும், ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம இருக்கணும் அப்படின்றதுக்கான முதல் பயிற்சி இது. ரொம்ப கோமாளித்தனமா இருந்தாலும் ஆனா நல்ல எஃபெக்ட் இருக்கும். நான் சொல்றத கவனமா பாருங்க. இப்ப கண்ணாடி முன்னாடி நின்னுக்கோங்க. இப்ப நான் கேமரா முன்னாடி இருக்கேன், அதே மாதிரி நீங்க உங்க வீட்டு கண்ணாடி முன்னாடி நின்னுக்கோங்க. நின்னுட்டு நேருக்கு நேரா உங்க முகத்தை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்,
நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு 3 தடவை சொல்லும் பொழுதே உங்க முகத்தோட மாற்றம் எப்படி இருக்குன்றதை நீங்க கவனிப்பீங்க. 4வது முறை அதை சேஞ்ச் பண்ணுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்போ என்னோட முகத்தோட மாற்றத்தை நீங்க பாத்தீங்க இல்லையா? எப்படி சிஸ்டர் இது? நம்ம மனசுக்குள்ள 1000 கஷ்டம் வச்சிருப்போம். நீங்க ஃபர்ஸ்ட் 3 தடவை பண்ற மாதிரி தான் எனக்கு எல்லா டைமும் வரும். நடுவில் சிரிப்புன்றது எப்படி வரும் அப்படின்னு நீங்க கேட்க தோணும் இல்லையா? ஃபர்ஸ்ட் 3 டைம் சொல்லும்பொழுது நீங்க நார்மலா இருப்பீங்க. 4வது முறை சொல்லும்பொழுது உங்களுக்கு எதிரில் இருக்க கண்ணாடியில உங்களை பார்க்காதீங்க. கண்டிப்பா நமக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருப்பாங்க, நமக்கு பிடிக்காதவங்க, நமக்குன்னு எதிரிகள் யாராவது இருப்பாங்க இல்லையா? அவங்க அந்த சைடா இருக்கதை நினைச்சு நீங்க இந்த விஷயத்த சொல்லி பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு நம்ம முகத்துல புன்னகை வரும்போது அங்க வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நினைச்சு பாருங்க. அப்போ உங்களோட சேஞ்ச் வந்து நல்லா கிடைக்கும். அது மாதிரி உங்களால ஒரு 10-20 முறை கண்ணாடி பார்த்து ஈஸியா சொல்லுங்க, தவறு கிடையாது. இது நான் சொல்லும்பொழுது கேட்கும்பொழுது உங்களுக்கு ஒரு விளையாட்டுத்தனமா இருக்கும். ஆனா நீங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் கண்ணாடி முன்னாடி நான் சொன்னதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அழுத்தம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சிடும். நான் சொன்ன விஷயத்த விளையாட்டா எடுத்துக்காதீங்க, கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா சிஸ்டர்? இது மாதிரி சொன்னா மட்டும் என் குடும்ப கஷ்டம் தீந்துருமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கஷ்டம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். சரிங்களா? அதை எல்லாத்தையுமே நம்ம சால்வ் பண்ணலாம். அதுக்கு நம்ம மனசை தெளிவா வச்சுக்கிட்டோம்னா தான் எந்த ஒரு முடிவுமே ஈஸியா எடுக்க முடியும். அதுக்கு இது மாதிரி ஒரு சில பயிற்சி ரொம்ப சிம்பிள். இதுக்கு நீங்க எங்கேயும் ஒரு ட்ரைனிங்லாம் போக தேவையில்ல. நம்ம வீட்டுக்கு முன்னாடி கண்ணாடி இருந்தா போதும். கண்ணாடிக்கு முன்னாடி உங்க எதிரியோ உங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்ல உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருந்தாலும் அவங்கள நினைச்சுக்கிட்டு நீங்க இந்த விஷயத்த சொல்ல சொல்ல உங்க மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வரும். அது உங்க மனசை மாத்தும். எந்த ஒரு பாசிட்டிவான விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து சொல்லும் பொழுது அது கண்டிப்பா நடக்கும். கண்டிப்பா நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பீங்க. இதுதான் என்னோட ஒரு சில மாற்றத்துக்கு முக்கிய காரணமா இருந்தது. அதுதான் உங்களோட நான் இப்ப ஷேர் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எஃபெக்டிவா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த பயிற்சி என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். டிசம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணக்கூடிய வெயிட் லாஸ் சேலஞ்சில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி உங்களோட ஹெல்த்தியான வெயிட் லாஸை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் தட்டிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபியூச்சர்ல நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். Thank you.